ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேற்று திருச்செந்தூரில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கோவிலில் நேற்று கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா? அதனால நம்ம வீட்லேயும் நான் அதிகாலையிலே எந்திரிச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன். முருகப்பெருமானை நம்ம வீட்டுக்கும் அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப மன நிறைவாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் விரதம் இருந்து காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னோடய பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஷேர் பண்ண தான் இப்படி ஒரு சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால் என்னோட சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுங்க. ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா 3:50 எந்திரிச்சிட்டேன். ஏன்னா காலையில் நேரத்திலே கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா 9:30 10:30 அந்த மாதிரி நல்ல நேரத்தில் தான் நடக்கும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் நடந்தது. சரி, அதுக்குள்ளேயுமே நம்ம எந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுறணும் அப்படிங்கிறக்காகவே 3:50 எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அதிகாலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே போட்ட கோலமெல்லாம் இருந்ததா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியிலெல்லாம் வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட ஆரம்பித்தேன். ஒரு சகோதரி ஏற்கனவே ஒரு டைம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா இப்போல்லாம் நீங்கள் வெளியில் வாசலில் காட்டவே மாட்டேங்கிறீங்களே, அங்கே வாசல் தெளித்து கோலம் போடுறீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் முக்கியம். நம்ம எப்போதுமே நான் இப்போ வீட்டுக்குள்ளே போட்டிக்கோளில் நான் கோலம் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குதா, அதனால நான் அங்கே இன்னுமே நல்லா கோலம் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுவேன். எப்போதும் இந்த வாசல் எந்திரிச்சு வந்தவுடனே இந்த வாசல் கூட்டி தெளித்து தான் அடுத்து நான் போட்டிக்கோளே கோலம் போடுவேன். இருந்தாலும் நான் கொஞ்ச நாள் காட்டாத காரணம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே குட்டி குட்டி கோலமாக போட்டிருப்பேன், அங்கே தான் பெரிய கோலம் போடுறதுக்காக தான் அதையே நான் காட்டிகிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் எதுவும் இங்கெல்லாம் வாசல் தெளிக்க மாட்டாங்களா, வாசலே காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எப்போதும் இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகளையே செய்ய ஆரம்பிப்பேன். அதே போல் காலையிலலாம் நல்லா கூட்டி விட்டுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சகோதரிக்கு திருமண நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்மளுடைய அபிராமி சிஸ்டருக்கு தான் இன்றைக்கி கல்யாண நாள். அவங்க காலையில் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன்ல, அதில் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் மார்னிங் சிஸ்டர், சூப்பர் சாங் சிஸ்டர், இன்றைக்கி எங்களுக்கு 20th anniversary சிஸ்டர், எனக்கு விஷ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலியாக எல்லா செல்வம் பெற்று நிறைவோடு வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துறேன். 100 வயசுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கட்டும். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றம் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ இந்த அத்தனை தெய்வங்கள்கிட்டையோ நான் மனதார வேண்டிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய அபிராமி சிஸ்டருக்காக நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் அந்த சகோதரிக்காக உங்களுடைய விஷயம் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதனால் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லிவிடுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். வெளியில் வாசல் தெளித்து விட்டுட்டோன்னே சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு விட்டேன், ஸ்டார் மாதிரி போட்டு. ஏன்னா இன்றைக்கி முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் ஸ்டார் மாதிரியே ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம், இது எப்போதும் போடுறதான். டக்குன்னு ஒரு கோலம் போடணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே டக்குன்னு வரக்கூடிய கோலம் அப்படின்னா அது இந்த கோலமாக தான் இருக்கும். பெரும்பாலும் இதை தான் நான் போடுவேன். போட்டு விட்டு அன்றைக்கி சரி மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பார்டர் ஃபுல்லாக சுற்றி காவியும் கொடுத்துருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாசல் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உள்வாசலில் போயிட்டு இன்றைக்கி மயில் ட்ராயிங் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் தூங்கி எந்திரிச்சு, ஏன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் பூஜையை முடிச்சுட்டேன். ஆனால் தூங்கி எந்திரிச்சு அவர் வாசலை பார்த்தோன்னே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இன்றைக்கி மயில் ரொம்ப சூப்பராக இருக்குதுமா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா வாசல் அப்படின்னாரு. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டு வாங்குறது
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்க, பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. சீக்கிரம் வந்து பாராட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை பாராட்டுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியும் இல்லையா? அப்படி தான் அன்றைக்கி அவர் தூங்கி எந்திரிச்சு வந்து அதை பார்த்ததுமே வந்து நான் கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக போட்டிருக்கேம்மா, மயில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சகோதரி கூட நேற்று நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் நல்லா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விளாக்லலாம் பேசியிருக்கேன். பெரும்பாலும் நான் வந்து நம்மளுடைய அந்த மார்கழி மாதம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வரைஞ்சிருப்பேன் வாசலில். நீங்கள் நம்மளுடைய சேனல் பார்க்காதவங்க கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக ஒரு ஆண்டாள் வந்து அம்பாள் வந்து ஒரு 10 வயசு சிறுமி மாதிரி நின்று நடனம் ஆடுற மாதிரி ஒரு டிராயிங், அதை வந்து நம்மளுடைய வாசலில் மார்கழி மாதம் வந்து வரைஞ்சி தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன நானே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது, பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓரளவுக்கு நான் ஒரு டிராயிங் பார்க்குறேன் அப்படின்னா அதை ஓரளவுக்கு வந்து வரைஞ்சிருவேன் நான். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா பார்த்து வரைவேன். இல்லை அப்படின்னா என் மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி ட்ராயிங் பண்ணி விட்டுருவேன். எனக்கு ட்ராயிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். அது வந்து ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே உருவாகின ஒன்று தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோலங்கள் கூட சில டைம்லாம் ரொம்ப அழகாக வந்து அப்படியே பிரிண்டட் மாதிரி போடுறீங்க அப்படியெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அப்படியே பிரிண்ட் மாதிரி இருக்குக்கா கோலம் அப்படின்னு. அதனால தான் அந்த ட்ராயிங் வரைகிறதுனால தான் அந்த கோலம் கூட நம்மளுக்கு வந்து அழகாக வருது. இதெல்லாம் வந்து நாமளே உருவாக்கிக்கிறதா. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திறமைகளுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். எதையுமே வந்து ஏனோ தானோன்னு எந்த வேலைகளையும் செய்யாமல் அதில் முழு மனதோடு இறங்கி எந்த ஒரு வேலையுமே ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக செஞ்சோம் அப்படின்னாவே அது பார்க்குறக்கு நமக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் திருந்த செய் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குதுல்ல, அதை என் பசங்களுக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். எதை செஞ்சாலும் சரி அதை வந்து பர்ஃபெக்ஷனாக செய்ய, அதை ஃபஸ்ட்டு நீ ரசி, அதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல அது வந்து அடுத்த விஷயம். நம்ம வேலையை நாமளே செஞ்சு ரசித்தாதான் மற்றவங்களுக்கு அது பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வேணாலும் நம்மளுக்கு பாராட்டு வரும் அப்படின்னு என் பசங்க 2 பேருக்கிட்டையுமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை வந்து எதை செஞ்சாலும் திருந்த செய் அப்படிங்கிறதா. அதே மாதிரி தான் எனக்கு சில வேலைகள்லாம் வந்து சில வேலைகளாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு நான் வந்து நினப்பேன். அதனால தான் நானே அதை ரசிக்கிறதுனால தான் உங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாசலில் முந்தின நாள் போட்ட கோலமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நிலைவாசலில் ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சது எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த கோலம் வந்து பெரும்பாலும் நான் வந்து அழிக்க மாட்டாங்க, யாரும் வந்து மிதிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப வந்து கவனமாக தான் நடப்பாங்க எப்போதுமே. வந்து குழந்தைங்கள்லேருந்து சரி, என் பசங்க ரொம்ப குழந்தையா இருக்கையிலையுமே சரி, நான் அப்போ வாடகை வீட்டில் இருக்கையெல்லாம் 4 மணி 5 மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறேன் அப்படின்னாவே அப்பையிலேருந்தே வந்து கோலம் போட்டோன்னா பசங்க வந்து அழிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி குழந்தைய என் பையன் தவழ்க்கையில் இந்த 2வது இருக்குதுல்ல ரொம்ப குறும்பு. அப்போ என்ன பண்ணுவான், கோலம் போட்டால் குப்புறப்படுத்திட்டு நாக்கிலேயே எடுத்துருவான். அந்த மண் சாப்பிடுவாங்கல்ல, அந்த குழந்தைங்க வந்து மண் சாப்பிடுங்கள்ல, மண் கீழே குப்புறப்படுத்திட்டு அப்படியே நாக்காலேயே வந்து எடுப்பாங்கல்ல, அது மாதிரியே வந்து அப்பெல்லாம் செய்வான். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து கோலம் போட்டால் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து இப்போ வரைக்கும் பசங்களாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் கோலம் போட்டால் அதை மிதிக்க மாட்டாங்க, தாண்டி தான் போவாங்க, தாண்டி தான் வருவாங்க. அதனால தான் முதல் நாள் போட்ட கோலம் நிலைவாசலில் கூட எங்கள் வீட்டை அழியாது, அப்படியே இருக்கும். நான் அடுத்த நாள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் தான் அந்த கோலம் வந்து ரிமூவ் ஆகும். அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த பழைய கோலமெல்லாம் இருந்ததா அதெல்லாம் கூட்டி எல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயுமே தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே எல்லா செடிகளுக்கும் வாசல்லையும் போட்டிக்கோலையும் தண்ணி எல்லாம் தெளித்து விட்டு அப்படியே வந்து செடிகளுக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபேனை போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அப்படியே பூஜை அறைக்கில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது, அது செஞ்சு அதுக்குள்ளேயே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மயில் வரைஞ்சி விட்டேன். இன்றைக்கி நல்லா அழகாக கோலம் போடலாம், கலர்லாம் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு டைம் வந்து செட் ஆகலை. ஏன்னா எனக்கு நான் 3:50க்கு எழுந்திரிச்சுமே எனக்கு இவ்வளோ வேலைகள் செஞ்சு வர்றக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா மணி 5 ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து அப்படியே வந்து டிவியில் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த 3:50லேருந்து அப்படியே டிவி ஓடிக்கிட்டே தான் இருந்தது.
மங்கையர்க்கரசி அம்மா வந்து அவங்க வந்து வர்ணனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக அந்த திருச்செந்தூர்லேருந்து நேரடி காட்சிகள் அதை அப்படியே அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே அந்த அரோகரா என்ற கோஷத்தை கேட்டுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேலைகள் செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. அப்படியே முருகப்பெருமானையே அப்படியே வந்து மனதார கண்ணுக்குள்ளே கொண்டாந்து நிறுத்திட்டு நான் அப்படியே என்னோடய வேலைகளை நான் வந்து செஞ்சேன். முருகர்னா நான் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு நான் நிறைய விளாகில் சொல்லியிருக்கேன், எனக்கு விநாயகப் பெருமான் ஃபஸ்ட்லேருந்து குழந்தைகள்லேருந்து அவ்வளோ பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் வந்து விநாயகர் தான் இருப்பார். நம்ம வீட்டில் ஹாலில் கூட ஒரு பெரிய விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா, பூஜை அறையிலையும் ஒரு கற்பக விநாயகர் இருக்கார். அது போக நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர், மண்ணில் செஞ்ச ஒரு உண்டியல் விநாயகர், அவருமே வந்து இருக்கார். அப்புறம் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டியாக விநாயகர் வச்சுருப்பேன். ஆனாலும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்கிட்ட நான் என்ன வேண்டுறனோ அது வந்து உடனுக்குடனே நடக்குது. அவ்வளோ ஒரு அருள் புரிகிறாரு. அது ஏனே தெரியல. எனக்கு எந்த தெய்வத்தை பார்த்தாலும் கண்ணு கலங்குது. ஆனால் முருகருடைய முகத்தை பார்த்தேன் அப்படின்னாவே கண்ணு கலங்கிடும். அது ஏனும் இது வரைக்கும் என்னால் வந்து உணரவே முடியல. அதாவது நான் தீப ஆராதனை வந்து டிவியில் வந்து அப்படியே வந்து இது கும்பாபிஷேகம் அப்படியே தண்ணி ஊற்றுனாங்க அந்த கலசத்தில். அது ஊற்றவே பார்த்தீங்க அப்படின்னா தன்னை போலே எனக்கு அழுக வந்துருச்சு. அது ஏன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி நம்ம வீட்டில் இருந்து நம்ம தீப ஆராதனையை கலசத்துக்கு நாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். அது கடைசியில் பாருங்கள் அப்படியே நான் செஞ்சுருப்பேன் அந்த வேலைகள்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மயில் வரைஞ்சேன். என்ன வரைகிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி நம்ம டக்குன்னு ஒரு மயில் வந்து வேலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரி, வேலுண்டு வினையில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி வேலே வந்து நம்ம வீட்டில் நின்னது மாதிரி மயில் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்தது மாதிரி ஒரு டிராயிங் தான் வரைஞ்சேன். அது அப்படியே சும்மா மனசில் ஓடிச்சு. சரி இப்படியே வரைஞ்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வரைஞ்சி விட்டேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படியெல்லாம் வரையன்னு தோணிச்சோ அப்படியெல்லாம் வந்து வரைஞ்சி விட்டேன். ஒருவேளை டிராயிங் நான் வந்து பார்த்து வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருப்பேன். ஆனால் நான் எதையுமே பார்க்கல. என் மனசுக்குள்ளே என்ன தோணிச்சோ அதை மட்டுமே வரைஞ்சி விட்டேன். நேற்று எல்லாருமே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது மயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே போல் சாரி, ரொம்பவுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். லாங் வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் கொடுக்க முடியல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடியோ பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கு எந்த ஒரு சலிப்பு தட்டுறதில்லை. ஆனால் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 டைமாவது உங்களுக்கு நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய அன்புக்கு. அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு மென்ஷன் வந்துட்டு எனக்கு அது புரியல. ஏன் இதில் நம்ம தப்பாக எடுத்துக்க போகிறோம்? நீங்கள் நல்லது தானே சொல்கிறீங்க, எனக்கு வந்து சுற்றி போட்டுக்கிறதுக்கு சொல்கிறீங்க. இப்போ நான் வீடியோ எடுத்ததை கூட நான் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா அது கூட எனக்கு மைண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னா அது கண்டிஷ்டி தான். அது உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷ்டி இருக்குதுங்கிறது உண்மைதான். அதனால நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு என்னமோ வந்து தெய்வமே வந்து சொன்னது மாதிரி இருந்தது. கண்டிப்பாக சிஸ்டர் நான் வந்து எனக்கு நானே சுற்றி போட்டுக்கிறேன். அதே போல் ஒரு சகோதரி கேட்டாங்க என்ன அப்படின்னா, நமக்கு நாமே சுற்றி போடுறது எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கற்பூரத்தை எடுத்து நாமளே ஒரு 3 டைம் சுற்றிட்டு அப்படியே வந்து கொண்டே வெளியில் கற்பூரம், உப்பு, கல் உப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து கடுகு கூட சேர்த்துக்கலாம். வெண்கடுகு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா வெறும் கடுகு கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா இருந்ததுன்னா ஒரு வரமிளகா எடுத்துக்கலாம். அப்படியே நம்மளுக்கே நாம் சுற்றிட்டு அதை அப்படியே எரிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த படப்படன்னு பொரியிற அந்த சவுண்ட் இருக்குதுல்ல, அதுதான் கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷ்டியெல்லாம் போயிடும். நீங்கள் சொன்னது மாதிரியே சகோதரி, நான் வாரத்துக்கு 2 டைம் எனக்கு நானே சுற்றி போட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தாய் மாதிரி இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணோட்டத்தில் என்ன தெரியுமா தோணும், இவங்க எப்படி இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதுதான் கண்டிஷ்டியை. இப்போ எல்லாருமே வந்து நேற்று கொடுத்த கமெண்ட்ஸில் கூட எப்படிக்கா உங்களால் மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. அப்படி இந்த வேலைகள் செஞ்சால் தான் எனக்கு வந்து அன்னைக்கு அந்த நாளே வந்து ஒரு முழு நாள் எனக்கு வந்து முழுமையாக முடிஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் தீபம் ஏற்றலைனா கூட என் பையன் கேட்பான், பெரியவன் வந்து, அம்மா என்னம்மா வீடே ஒரு மாதிரி இருக்குது அப்படிமா. அது மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நம்ம வீட்டில் சாமி பாட்டி
சாமி பாட்டு ஓடிட்டுருக்கோம். அதே போல் தீபம் ஏற்றிடுவேன், கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோவில் மாதிரியே தான் இருக்கும். அந்த ஒரு நாள் ஒரு சாமி பாட்டு போடலை, இல்லை கற்பூர ஆரத்தியோ இந்த ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்லைன்னா கூட அவள் வந்து அம்மா வீடு என்னமோ போல் இருக்குது, பாட்டு போட்டு விடுமா அப்படின்பா. அந்த மாதிரி மைண்டு எல்லாருக்குமே அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல ஒரு குட் வைப்ஸாக வீடு இருந்து பார்த்து அது அப்படியே வந்து பழகிடுச்சு. அதனால நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவங்களும் நம்புகிறாங்க. அதை நம்புறதுனால தான் அவங்களும் இது மாதிரியே வீடு இருக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் எப்போதுமே வீடை வந்து கோவில் மாதிரி வச்சுக்கோங்க. தலைவாசலில் வந்து கோவில் மாதிரி இருந்தாவே நம்ம வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும். இது உண்மை. நம்ம பூஜை அறைக்குள்ளே உள்ள உள்ள தெய்வங்களுக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை விட தலைவாசலை ரொம்ப அலங்காரம் பண்ணி ரொம்ப சுத்தமாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அத்தனை தெய்வங்களையும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நம்ம வீட்டுக்கு ஈர்த்து கொண்டு வரும். அதனால் எப்போதுமே நிலைவாசலில் ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க. தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களால் முடியலை அப்படின்னா கூட வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது அந்த நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நம்ம வீட்டில் என்ன பூ இருக்குதோ அதை வச்சு நைவேத்தியம் எது இருந்தாலும் சரி, சும்மா ஒரு நாட்டு சர்க்கரையை கூட நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அப்படியே வந்து 2 பக்கமும் 2 தீபம் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதுவே போதும். இது வந்து எல்லா செல்வ நிலைகளையும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த 16 செல்வங்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த 16 செல்வங்களையுமே நம்மளுக்கு வந்து நிறைவாக கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு சகோதரி போன வாரம் கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். எனக்கு வந்து அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போட்டேன். ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து இயங்குறதே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் இந்த உலகம் இயங்குது. அதுலேயும் நாம் வந்து முழுமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த உலகத்துக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போகலாம். அதனால் எப்போதுமே நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் இது வரைக்கும் எனக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை, நான் வீட்டில் தீபமெல்லாம் ஏற்ற மாட்டேன், ஆனால் உங்களுடைய வீடியோஸ் நான் யாருக்கும் இது வரைக்கும் கமெண்ட்டும் பண்ணதில்லை, உங்களுடைய வீடியோஸ் நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறேன், அதில் ஒரு நம்பிக்கை வந்து நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன், எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? உண்மையாலுமே வந்து ஒரு வீடியோ பார்க்குறது மூலம் ஒருத்தருடைய மனநிலைமை மாறுது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுது அப்படின்னா அதன் மூலம் எனக்கெல்லாம் இது வந்து பெரிய புண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதனால தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நம்மளுடைய மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். வீட்டில் தீபம் எரிஞ்சால் வீடு ரொம்ப நிறைவாக இருக்கும். நல்ல ஒரு மங்களகரம் எப்போதுமே வீட்டுக்குள்ளே நிலச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். தீபம் எரிஞ்சுது அப்படின்னாவே அந்த தீப ஒளி எப்படி பிரகாசமாக எரியுதோ அதே போல் நம்மளுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான ஒரு நம்பிக்கை. நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து பணம் வரும். சும்மா ஒரு தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா வந்து பணம் வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நாம் உழைக்கணும், நாம் கஷ்டப்படணும், அப்போ தான் நமக்கு வந்து முன்னேற்றம்ங்கிறது வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் அந்த முன்னேற்றத்தினால நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் நல்ல வழியில் நம்மளுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த வருமானம் நல்லபடியாக செலவாகிறதுக்கு தான் தெய்வங்களை வந்து வழிபடணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதெல்லாம் நடக்கும். அதனால தான் எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக எனி டைமே வந்து பூஜை செஞ்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்தது. நீங்கள் பூஜை செய்யக்கூடாதெல்லாம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நிறைய பொருளை வாங்கி வச்சு தான் பூஜை செய்யணுமா அதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூவை பறித்து சாமிக்கு வைங்க. இல்லையா வாரத்துக்கு 2 நாள் நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கி வச்சுட்டோம்னாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வங்களுக்கு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். எப்போதும் வீட்டில் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நான் அடிக்கடி நான் சொல்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப மேலோட்டமாக மேல் நோங்கி போயிட்டுருக்கோம். செஞ்சு பாருங்கள்.
அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு துளசி மாடத்திட்ட எல்லாம் கோலம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் தீபம் ஏற்றிட்டேன். தீபம் ஏற்றினதுக்கப்புறமே அங்கே நானும் தீபம் ஏற்றுறேன். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டு அந்த தீபத்தை கையோடவே எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த கலசத்துக்கு வந்து நானுமே அப்படியே டிவிலேயே தீப ஆராதனை காட்டிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போது எத்தனை பேருக்கு இந்த டிவியில் வந்து தெய்வங்களை பார்த்தா சாம்பிராணி காட்டுறது, கும்பிடுறது, அதெல்லாம் யாராருக்கு அந்த பழக்கமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அந்த பழக்கமெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நேரடியாக போய் திருச்செந்தூரில் போய் நின்று நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியாது. கண்டிப்பாக ரொம்ப பக்கத்தில் அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றுறதெல்லாம் யாருனாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருந்துட்டு அந்த கலசத்தை பக்கத்தில் இருந்து நாம் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலே நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தெய்வ சிலையவோ இல்லை ஒரு ஃபோட்டோவையோ நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றோம். அப்போ வந்து டிவியில் அப்படியே வந்து உயிரோட்டமாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய காட்சி அப்படி தெரியுது அப்படின்னா நம்ம சாம்பிராணி காட்டுறதுலையோ தீபாராதனை காட்டுறதுலையோ ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் நான் அன்றைக்கி வந்து அப்படியே தீபாராதனை எடுத்துக்கொண்டு காட்டிட்டு கலசத்தில் தண்ணி ஊற்றவே எனக்கு அழுக நிற்க முடியல. அப்படியே கையெல்லாம் படபடன்னு இருந்தது. என்னமோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஏதோ முருகர் வந்து ஒரு நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அளப்பரியாத ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும். இது எப்படி நான் வந்து எனக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா இந்த அக்காவுடைய இந்த பிரச்சனை வந்தது இல்லையா, இதை நான் ஏற்கனவே விலாக்லலாம் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மிராக்கல்லான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதை நான் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணலை. அது சில பேருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து அது அதீத நம்பிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் முருகர்கிட்ட போய் அக்கா உயிருக்கு ஆபத்து, அக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரெல்லாம் கை விரிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றை தவிர வேறு யாருமே இல்லை, நீ தான் காப்பாற்றணும், உன்னை விட்டால் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே கை விரித்து நின்று அப்படியே கையை ஏந்தி நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அவருடைய மயில் தோகை வந்து நான் எப்போதுமே முருகருக்கு பின்னாடி வச்சுருப்பேன். தீபமெல்லாம் ஏற்றலை, அப்படியே வந்து சும்மா அந்த ஃபோன் வந்தவுடனே எந்திரிச்சு ஓடி போய் அப்படி தான் நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அக்கா வந்து உயிரோடு வரணும் அப்படின்ட்டு. அப்போது அவருக்கு பின்னாடி உள்ள அந்த மயில் தோகை இருக்குது இல்லையா, அது அப்படியே கடன்னு ஆட ஆரம்பிச்சுது. இதை நான் எந்த விலாக்லேயுமே நான் சொல்லலை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் கண்ணீர் விட்டுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கல, அந்த மயில் தோகை ஆடும். அப்படியே மறுபடியும் ஸ்டாப் ஆகும், திருப்பி வந்து அந்த மயில் தோகை ஆடும். இப்படியுமாவே இருந்தது. அது உண்மையாலுமே வந்து முருகரே எனக்கு வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொன்னது மாதிரியே இருந்தது. எனக்கு அதிலிருந்து இன்னுமே அதிக பற்று வந்து முருகன் மேலே எனக்கு உருவாயிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகன் நின்று எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவாக செய்யணும் மனதார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.